பரவிட்டு இருக்கு. இளம் வயதுலேருந்து வயதானவர்கள் வரைக்கும் குடிபோதைக்கு அடிமையாயிடுறாங்க. ஆரம்பத்தில் என்னன்னா குடிபோதை ஒரு சாதாரண பழக்கமாக தான் மாறுது. எப்பயாவது மாதத்துக்கு ஒரு 5 நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனில் குடிக்கிறாங்க. நாளாக நாளாக அந்த குடிபோதை அவர்களை ஃபுல்லாக ஆட்கொண்டு விடுகிறது. அதனால் என்ன ஆகுதுன்னா குடி இல்லாமல் அவங்களால இருக்க முடியல. காலையில் எழுந்தவுடனே 4 மணிக்கு 5 மணிக்கு முதல் வேலையாக எப்படி நம்ம பெட் காஃபி குடிக்கிற மாதிரி அவங்களுக்கு போய் உடனே ஒரு மதுக்கடையை திறந்து சாராயம் எடுத்து கொஞ்சம் குடித்தா தான் அவங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. இதுதான் அடிக்ஷனுங்கிறோம். இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரப்போ அவங்களால குடி இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ குடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கை கால் நடுக்கும், பயம், பதட்டம், எடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும். இல்லைன்னா சில டைம் ஃபிட்ஸ் மாதிரி கூட வரலாம். ஸோ அதனால் இந்த பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் எப்படியாவது குடிக்கணும். அதனால தான் நிறைய பேர் வீட்டில் திருடுறது, கோவப்படுறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சிலர் அவங்க அக்கா, அவங்க அம்மாவோட நகையே அடித்து போட்டு எடுத்துகிட்டு போய் குடிப்பாங்க. அது அடிமையாயிடுறது. நாளாக நாளாக இந்த குடிபோதையானது அவர்கள் மனநிலையும் மாற்றி விடுகிறது. அப்போ என்ன